என் இனிய தமிழ் மக்களை, உங்கள் பாசத்துக்குரிய மோட்டோபூ பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலே போட்டிருப்பேன். ஸோ இன்னைக்கு நம்ம 7th ஹெவன் போயிட்டுருக்கோங்க. விண்ட் பிளாஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சுற்றியுமே காத்தாடி சுற்றிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ பொள்ளாச்சி போயிட்டுருக்கோங்க. ஸோ வந்து எங்கள் வாழ்க்கையிலே நடக்காத ஒன்று இப்போ நடந்துட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து குரூப் ரைட் போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக கனவுல கூட நடக்காது. ஆனால் பட் நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்து அதிசயமாக எல்லாருமே எப்படி சொல்கிறது, சொன்ன டைமுக்கு வந்துட்டானுங்க. கரெக்ட் டைமுக்கு குரூப் ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ சீக்கிரமாக ரெயின் கோட்டெல்லாம் வாங்க போகணும். ஏன்னா சத்தியமாக மழை வந்தாலும் வரும். ஏன்னா எப்படி சொல்கிறது, எங்களாலே நம்ப முடியல. ஸோ இன்னைக்கு நானே, நவீன் ப்ரோ, நம்ம மாப்பிள்ளை தினேஷ், பிரவீன்னு, நம்ம இன்னொரு மாப்பிள்ளை ஒருத்தன் பூசு வந்திருக்கான். ஸோ இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து வேற லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. ஐயோ தம்பி, எங்கப்பா போனீங்க? ப்ரோ ரைடரா அவரு? என்ன அழுக்கு தெரியுமா இவரா? என்னடா இப்பதான் ஸ்டாப் பண்ணீங்களா? சரி சரி, எல்லாம் சாமி கும்பிட்டு போயிடலாம். அதான் கோயில்ல இவனுங்கெல்லாம் வருவான்னு நம்பவே இல்லை. வந்துட்டானேண்ணா எல்லாரும் தான். நீ வந்துருவ, இவனுக்கு 2 வரவே மாட்டான். ப்ரோ நம்ம பொள்ளாச்சி வந்துட்டோம். பொள்ளாச்சி வந்துட்டோங்க. வால்பாறை ஸ்ட்ரெயிட்டாக 66 கிலோமீட்ரு. ப்ரோ இவனுக்கு எங்கே போனானுங்கன்னு தெரியலையே ப்ரோ. ஓ ரைடு கூட போயிடலான்றது, இவனுங்களை கூட்டிகிட்டு போகிறதான் பிரச்சனை. நேரங்கள் கழித்து மோட்டோ பிளாக் இன்ஸ்டா ஐடி. நம்மளுக்கு ஒரு நியூ ஃபாலோவருங்க. ஓ வா ராம்பையா, ஃபோட்டோ எடுக்கிறதா ப்ரோ? ஃபோட்டோ ஒன்று எடுத்து கொடுத்துருங்க. ஓகே ஓகே பாய். அவனுக்கு வந்து MT-15 ரொம்ப பிடிக்குமாங்க. ஸோ வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடு பையா அப்படின்னு சொன்னான். ஓட்ட சொன்னதுக்கு இல்லை வேணான்ட்டான். அவனுக்கு லைசன்ஸ் இல்லையா. அதெல்லாம் ஒரு கனவுங்க. அவனுக்கு ஒரு ட்ரீம் பைக்கான் MT-15. பார்த்தது ஓடி வந்து ப்ரோ நீங்கள் யூடியூபரா ஹிந்தியில் கேட்டான். என்ன சொன்னான்னு எனக்கு புரியல. அப்புறம் மறுபடியும் யூடியூபர் விளாகர் அப்படின்னு கேட்டான். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ளஸ் ஆயிடுச்சு இந்த பைக்கை பார்த்ததுமே. எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு க்யூட்டாக கேட்டான். உள்ள ஆலியார் டேமு, வால்பாறை 42 கிலோமீட்டர்ஸ். இப்போ நம்ம ஆலியார் டேமில் இருக்கோம். ஆலியார் டேம் போகலாமா வேணாமான்னு யோசித்தோம். பட் மங்கி ஃபால்ஸ் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ அதனால் டேமை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம மங்கி ஃபால்ஸ் போயிட்டுருக்கோங்க. மங்கி ஃபால்ஸ் போய்க்கலாம் இல்லடா மாப்பிள்ள. அவனுக்கு என்ன சொன்னாங்கடா பசங்க? பேசுறது கேட்க மாட்டேன், கட் பண்ணிட்டேன்டா ப்ரோ. மங்கி ஃபால்ஸ் அதாங்க இருக்கு பாரு, குரங்கருவி. போயிட்டு அதை பார்த்துட்டு போயிடலாமா? போகிற வழியில் இருக்கா? சரி அப்போ ஓகே வாங்க. டேம் தெரியும். இல்லை வாங்க மேலே போகலாம், டைம் ஆச்சுல. இது நாங்கள் பார்த்ததாங்க, அன்றைக்கே வந்து பார்த்துட்டு தான் போனோம். அதனால் நாங்கள் வந்து டேமை ஸ்கிப் பண்ணிவிட்டு வால்பாறையே எல்லாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். பட் நல்லா தான் இருக்கும். மேபி நாளைக்கு ஈவினிங் நாங்கள் வந்தோம்னா பார்த்துட்டு போகலாம். இப்போ வந்து எங்கள் ஸ்கூலில், நான் படித்த ஸ்கூலில், கேஜி ஸ்கூலில் படித்தேன். என்னை வந்து இங்கே ஆலியார் கூட்டிகிட்டு வந்தாங்க. அறிவு திருக்கோயில்னு சொல்லி 2 நாள் ட்ரிப்பு. இங்கே தான் இருக்குது அந்த கோயில், அறிவு திருக்கோயில். சொர்க்கமாக இருக்கும் கோயில், ஜம்முன்னு இருக்கும். நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. இது ஒட்டியே தான் இருக்கும் அந்த அறிவு திருக்கோயில். பெரிய கோயிலுங்க, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் உள்ள கோயில். ஸோ நம்ம பசங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கடா.
நம்ம எல்லாம் போயிட்டு ஃபன் பண்ணோம் ஒரு 2 நாள் ட்ரிப்பு. அப்போல்லாம் ஸ்கூலில் வந்து பொண்ணுங்களோட பேசவே கூடாது. அங்கெல்லாம் நாங்கள் 2-3 பொண்ணுங்களோடலாம் பேசினோம். அதெல்லாம் ஒரு காலங்க, ஜாலியாக இருக்கும். ஒர்த்துப்பா. டே மலையை போடுற அப்படியே மேலே இருக்குடா. பஸ்ஸே விட்டாங்கப்பா அரியூத்தூர் கோயிலுக்கு. செம்ம டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கிட்டாங்க அதை. இப்போது நான் வந்தப்போ இந்த அளவுக்கு இது டெவலப் இல்லை. அரியூத்தூர் கோயில் இப்போ பெரிய கோயிலுங்க. இதெல்லாம் உள்ளே ஃபுல்லாக இருக்குமாப்ல கோயில். ஓ மேலே ஏதோ கோயில் இருக்கு போல். ஸோ அவ்வளோதான், நம்ம வால்பாறை ஏற ஆரம்பிச்சிட்டோம். வெல்கம் டு ஆனைமலை டைகர் ரிசர்வ் பொள்ளாச்சி. ஸோ என்ட்ரி போட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம உள்ளே போய் டேம் பார்க்க முடியல. ஸோ இங்கே ரெண்டும் பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள், மொத்த ஆழியார் டேமும் தெரியுதுங்க. வா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஐயோ ஆனால் நல்லா வெயில் அடிக்குது. நம்ம அங்கே நின்று பார்க்குற டேம் வியூ கூட இது நல்லா இருக்குப்பா. ஸோ நம்ம ஹில் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அவ்வளோதான், வால்பாறை ரைட் ஸ்டார்டிங். ஐயோ கேப் கீழே போட்டேங்க. ஓட்டுவானுங்களே ஓட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க ப்ரோ. தம்பி கொஞ்சம் ஸ்டண்ட் பண்ணப்பா, அதனால விழுந்துருச்சு. ஸோ இந்த டேமுக்கு எங்கேருந்து தண்ணி வருதுன்னு தெரியலப்பா. அவ்வளோதான் ஸ்டார்டிங். நல்ல வேலை அவங்க 2 கீழே பார்த்தாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுறது. அவ்வளோதான். ப்ரோ ஆஃப் பண்ணிடுறேன் ப்ரோ. ஸோ நாம் இந்த 2 நாள் ட்ரிப்பில் வால்பாறையில் என்னென்ன பிளேஸ் கவர் பண்ண முடியுமோ எல்லா பிளேஸுமே கவர் பண்ண போகிறோங்க. ஸோ வால்பாறையில் சுற்றி எங்கே பார்த்தாலுமே யானை நிற்கிதுன்னு ஒரு நியூஸ் இன்ஸ்டாகிராமில் வந்தே இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வளைவான். ஓ ஒர்த்துப்பா அது. ஆழியார் டேம் பாருங்கள், இங்கே நின்று பார்க்குறதுக்கு என்ன வியூங்க அது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கூட அந்த வியூ இருக்காதுங்க. இங்கே இதில் வந்துட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். உள்ளே போனால் ஒரு 10-20 கொடுக்கணும். இங்கே அதுவும் இல்லை. மோட்டோவோட டிப்ஸ் இது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஏகப்பட்ட பிளான் இருக்குங்க. ஐயோ ஸோ எல்லாத்தையுமே இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். குரங்கு இருக்குப்பா நட்ரோடு நிற்கிறேன். என்ன ஆனால் வெயில் அடிக்குது, குளிர் அடிக்கல. மேபி மேட்டுப்பாளையம் மாதிரியே தான் இருக்குது. மேட்டுப்பாளையம் மேலே யாராவது தான் குளிருங்கிற மாதிரி, மேலே ஏறினா குளிருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த வியூவை. மொத்த ஆழியார் டேமும் தெரியுதுங்க. ஏதோ அந்த பக்கம் ஊர்லேருந்து எல்லாமே தெரியுதுப்பா. செம்மையாக இருக்குப்பா அந்த ரூட்டு. சுற்றியும் அந்த பாறையில் ஃபுல்லாக தண்ணி வந்துகிட்டே இருக்குது. பஸ்ஸு பார்த்து போகணுங்க. பாறையில் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றுது. எங்களுக்கு முன்னாடி ஒரு மலை இருக்குது, அது என்ன மலைன்னு தெரியல. ஆனால் மலை ஃபுல்லாகவே நீர்வீழ்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. நம்ம மங்கி ஃபால்ஸ்னு ஒன்று சொன்னாங்க, பட் அது எங்கே இருக்குன்னே தெரியலையே. ப்ரோ போயிட்டாரு. மங்கி ஃபால்ஸ் பார்க்கணுன்ட்டு இருந்தோம். ஐயோ போயிட்டாங்க போல. நம்ம வால்பாறை போகிறதுக்கு முன்னாடியே இருக்குன்னு சொன்னாங்க மங்கி ஃபால்ஸு. மேபி இன்னும் நம்ம போகலன்னு நினைக்கிறதுக்கிட்ட. ஸோ நம்ம எவ்வளோ நம்ம இதில் நம்ம சேனல்லையே ஸ்டே பண்ணி வீடியோ போடுற மாதிரி அந்த 2 days ட்ரிப் அப்படின்னு சொன்னது இதாங்க ஃபஸ்ட் டைம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது இதை நினச்சி. ஓ இங்கே பாரியா. ஓ அடடா
என்னடா ரோடு இது? ஏங்க என்னால் வண்டி ஓட்ட முடியலைங்க, கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது அதை பார்க்குறக்கே. அவங்களும் அப்படி தான் நினைக்கிறேன், மெதுவாக போகிறாங்க பார்த்துட்டு ரொம்ப இது முடியாமல். ஓ 40 பின் இருக்குங்க கொண்ட ஊசி விளைவு. ஐயோ நாங்கள் இன்னும் இப்போ தான் 4 ஏறி இருக்கோம். ஐயோ 40 எப்போ ஏறுறது? நான் ஏற்காடா 27 தான் ஏறினப்பா. இது என்னப்பா 44 பின்ட்டா 40 பின் இருக்கு. முடிஞ்சா இருந்தா சாமிக்கு, இல்லைன்னா பூமிக்கு. ஓ வரையாடுகள் நடமாடும் பகுதி, மெதுவாக செல்வோம். ஓகே ஓகே, மெதுவாக போய்க்கலாங்க. நம்ம தமிழ்நாடோட தேசிய விலங்கு இங்கே இருக்குமா பார்ப்போம். முடிஞ்சா நம்ம லக்கு யானை கூட பார்க்கலாம். ஸோ அந்த வியூ பாயிண்டில் அப்படியே நின்று ஒரு ஃபோட்டோவை போட்டு போயிடலாங்க. ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்கப்பா இங்கேயுமே. நம்ம பசங்களும் இங்கே தான் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்காங்கன்னு இல்லையே நம்ம பசங்க, எங்கடா நிற்கிறானுங்க அது இல்லையே. செம்மையாக வெயிட் பண்ணுறாங்க பசங்க. வா என்ன ரோடு! ஓ செம்மைங்க, எல்லாருமே செம்மையாக வெயிட் பண்ணுறாங்க. நம்ம பசங்க கூட வந்த எல்லாரும் கண்டுட்டானுங்க, எங்கே இருக்கிறானுங்கன்னே தெரியல. தன்னந்தனியாக சென்டரில் போயிட்டுருக்கேன். நவீன் ப்ரோ முன்னாடி போயிட்டாரு, இவனுக்கு ரெண்டும் பின்னாடி வரானுங்க, எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல. ஸோ நில்லு ப்ரோ, எங்கே ப்ரோ போனீங்க? என்னாச்சு நிற்கிறாங்க? ஏதாவது ப்ராப்ளமா? அப்படிங்கடா. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. நவீன் ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க? இல்லைங்க போயிட்டே இருந்தா. சரி ஓகே, நின்று பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இடம் இல்லை நிற்கிறதுக்கு, நின்று தான் மாட்டு போகணும் ஒரு வழியில். ஸோ நம்ம இப்போ பசங்க எல்லாமே வந்துட்டுருக்கானுங்க இப்போ தான். ஸோ நம்ம பசங்களோடவே போயிடலாங்க ஜாலியாக, தனியாலாம் போகக்கூடாது. இங்கே பாருங்க ஒர்த்து வியூ பாயிண்ட்டு, மொத்த ஆலியா டேமும் தெரியுது. ஸோ வரட்டும் பசங்க வரட்டும், போயிடலாம். ஸோ குரூப் ரைடு தான் நம்ம பிளான் பண்ணோம். என்ன ப்ரோ விட்டு வந்துட்டீங்க? பசங்க அழுகாச்சி குடிச்சிட்டான். ஸோ எல்லோரும் இங்கே இருக்கிறோம், சாத்தி இருப்போம். நவர்றா நவர்றா